சீரக சம்பாவில் ஒரு வெஜ் பிரியாணி ரெசிபி பார்க்கலாமா? ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க இன்க்ரீடியண்ட்லாம் எடுத்துக்கோங்க. இதில் நான் கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் கூட எடுத்துக்கலாம் காய். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க இன்க்ரீடியண்ட்லாம் அதில் ஆட் பண்ணி அது கொஞ்சம் ஸ்மெல் வந்ததும் ஆனியன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறோம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். கூட ஒரு பச்சை மிளகாய் அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த நேரத்தில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி இதெல்லாமும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கிறோம். 1/4 ஸ்பூன் பிரியாணி மசாலா, உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் ஆயில் செப்பரேட் ஆகி வரணும். அதே மாதிரி இதோட ராஸ்மெல் போகணும். இப்போ நான் 2 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். 1க்கு 1.25 அப்படிங்கிற கணக்கில் ஊற்றிருக்கேன். சீரக சம்பா ரைஸு. ஸோ வந்து இது நான் ஒரு கொதி இந்த மாதிரி வந்ததும் குக்கர் மூடி 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீம் போனதும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வெஜ் பிரிஞ்சி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.